ஒடுக்க காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் அந்த ஊழி தீ அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது எல்லாவற்றையும் ஒடுக்கும் தன்மை, இந்த பிரபஞ்சத்தையே அந்த நெருப்பு ஒடுக்கி விடுகிறது. ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள். இன்றைய தினம் சங்காரம் என்கின்ற ஒரு பகுதியிலே, இரண்டாவது தந்திரத்திலே இறைவனுடைய அழித்தல் பண்பை குறிக்கின்ற ஒரு பாடல். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அலைகடற் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது, அங்கி அவ்வீசற்கு கை அம்புதானே. இறைவனிடத்தில் இருக்கின்ற அங்கி அப்படின்னா நெருப்புன்னு உங்களுக்கு தெரியும். இறைவனிடத்தில் இருக்கின்ற இந்த நெருப்பு தான் அகலிடம் சுட்டது. ஒடுக்க காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் அந்த ஊழி தீ அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது எல்லாவற்றையும் ஒடுக்கும் தன்மை, இந்த பிரபஞ்சத்தையே அந்த நெருப்பு ஒடுக்கி விடுகிறது. அங்கி செய்து ஈசன் அலைகடல், அவ்வளவு தண்ணீரையும் ஒடுக்கி ஒடுக்க காலத்திலே கடலையும் அது சுருக்கி விடுகிறது. அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது. அசுரர்னா பகைவர்களை அந்த நெருப்பு தான் சுட்டது. அங்கி என்பது இறைவனுக்கு கை அம்பு. கை அம்பு அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னாலே நமக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டது அப்படின்னு. கை அம்பு தானே, கையில இருக்கிற அம்பு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரி இறைவன் இந்த பிரபஞ்சத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு செய்தி, அதாவது இறைவனுடைய நெருப்பு தான் இந்த இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்க காலத்துல அதுதான் பயன்படுகிறது. அசுரர்களை வதம் செய்வதற்கும் அந்த நெருப்பு பயன்படுகிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனா இதுல ஆழமான ஒரு செய்தியை திருமூலர், இறைவனுடைய நெருப்பு தான் ஒடுக்க காலத்தில் பயன்படுகிறது, அதே சமயத்தில் அசுரரை சுடுவதற்கும், அசுரரை சுட்டு வதைப்பதற்கும், தீயவர்களை இது பண்ணுவதற்கும் நெருப்பு தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான செய்தி. இறைவன் தீக்கடவுள். ஆனா இதுல ஒரு ஆழமான செய்தி என்ன அப்படின்னா, இறைவன், அதாவது அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது. இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவன் ஒடுக்க காலத்திலே இருக்கிறது போல, இப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த இறைவன் என்ன நடக்கிறது, இந்த மூணு வேலை இது பிரபஞ்சம், அண்டத்தில் உள்ளது பிண்டம். நம்ம ஒரு செய்தி, இது பிரபஞ்சத்துக்கு இறைவன் ஒடுக்க காலத்துல இந்த பிரபஞ்சத்தெல்லாம் ஒடுக்கிடுவாரு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இந்த மூணு வேலையும் இந்த அங்கி செய்கிறது இறைவன் தான். ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே. அப்ப ஊனுக்குள்ள இருக்கிற அசுரர்கள், இப்ப உடம்புக்குள்ள இருக்கிற அசுரர்கள் அப்படின்னா என்ன? உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட கிருமிகள், அந்த மாதிரி ஒரு கேன்சர் செல்கள், இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள கெட்ட செல்கள் உருவாகிறது. இதெல்லாம் என்னன்னா அசுர சக்தியை, உடம்புக்குள்ள இருக்கிற அசுர சக்தியை அந்த நெருப்பு என்பது சுட்டு எடுத்து விடும். அது மாதிரி அங்கி செய்து ஈசன் அலை கடல் சுட்டது. அலை கடல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல 90% தண்ணீர் தான். தண்ணீர் நம்ம உடம்ப 100 கிலோ இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய 90 கிலோ என்பது வெறும் தண்ணீர் தான். அந்த நெருப்பு அந்த உடம்புக்குள்ளே அந்த இறைவை நெருப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீர் மிகாமை, அங்கி மிகாமை வைத்தானேன்னா, அந்த தண்ணீர் தான் மனிதனுடைய உயிரினுடைய மரணத்திற்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா, கபம் என்கின்ற ஒரு நாடி தான் காரணமாக இருக்கு. கபம் தான் ஆளக்கொள்ளும். அதான்
காலன் அப்படின்னு சொல்றது. கடைசியில வந்து ஒரு உயிருக்கு எது பகையாக வருகிறது அப்படின்னா நீர் தான் பகையா வரும். அப்ப நீருடைய அம்சம் தான் கபம். அப்ப அந்த கபத்தை கொல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம என்னதான் மருந்து, இப்ப கபத்தை, இப்ப தூதுவளை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கபத்தை கொல்லும். இது எப்ப? இது ஒரு 70 வயசு 80 வயசு வரலையும் தூதுவளையை போட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற கபத்தை கொல்லும். அப்புறம் நீங்க 90 வயசுக்கு மேல எல்லாம் இது கபத்தை கொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த மூலிகை எல்லாம் கொடுத்து கபத்தை எல்லாம் கொல்ல முடியாது. அப்புறமெல்லாம் வந்து 90 வயசுக்கு மேல எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற கபத்தை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த அங்கி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய நெருப்பு, சிவ நெருப்பு நம்ம உடம்புக்குள்ள இருந்தால் மட்டும்தான் கபத்தை நாம் வென்று எடுக்க முடியும். அதனாலதான் எல்லாரும் 100 வயசுக்கு மேல வாழ முடியறது இல்ல. 100-120 வயசுக்கு மேல என்ன ஆகும்? கபம் அதிகமாகிட்டே போகும். வயசாக ஆக என்ன நடக்கும் அப்படின்னா கபம் அதிகமாகும். கபம் வந்து நீரினுடைய அம்சம். அதனாலதான் அலை கடல் சுட்டது அப்படிங்கிறாரு. அங்கி செய்தி ஈசன் அகலிடம் சுட்டது. அப்ப இது நமக்கு உடம்புக்கு இது 3 நமக்கு தேவை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அசுர சக்தியை, கிருமிகளை வென்றெடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அலைகடல் சுட்டது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கபத்தை கொல்ல வேண்டும். இன்னொன்னு என்னன்னா அகலிடம் சுட்டது அப்படின்னா, நம்ம உடம்பினுடைய செல்களை எல்லாம் ஒடுக்க காலத்திலே ஒடுக்கி, அதுதான் ஒளி உடல் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒளி உடல், ஒரு மனிதர் ஒளி உடல் எடுத்துட்டாரு அப்படின்னா என்னன்னா, இந்த அண்ட சராசரத்தை இறைவன் வந்து ஊழி தீயில எப்படி ஒடுக்குறாரோ அது போல நம்மளுடைய உடம்பு என்கின்ற செல்களுடைய அந்த செல்களுடைய வடிவம் தான் நம்ம இவ்வளவு பெரிய உடம்பாக நம்ம இருக்கிறோம். நம்ம உடம்பையும் இது மாதிரி எப்படி ஊழி காலத்தில் இந்த பிரபஞ்சத்தை இறைவன் ஒடுக்குகிறாரோ அது போலவே நம்மளுடைய உடம்பையும் ஒடுக்க முடியும். அப்படி ஒடுக்கிறதா அகலிடம் சுட்டது. அந்த நெருப்பு, அந்த சிவ நெருப்பு என்ற ஒன்றுதான் இந்த பாடலே வந்து அழித்தல் அப்படின்னாலே என்னன்னா, நமக்குள்ளே வந்து இந்த 3 காரியமும் நடத்தல் வேண்டும். உடம்பை ஒடுக்க தெரிய வேண்டும், உடம்பிலே இருக்கின்ற கபத்தை கொல்ல தெரிய வேண்டும். அதுபோல நம்ம உடம்புக்கு தீமை பயக்கின்ற அது கிருமிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசுர சக்தியாக இருந்தாலும் அதை வீழ்த்த வேண்டும். அதற்கு தான் வந்து இறைவன் நெருப்பாக உடம்புக்குள்ள இருந்து நம்மளுக்கு தொழிற்படுகிறார். அங்கிய வீசற்கு கை அம்புதானே. இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய கையிலே அந்த நெருப்பு என்பது கைவசம் இருக்கிறது. அது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் சந்திக்கின்ற இந்த 3ம் அவசியம். உடம்பை செல்களை ஒடுக்க தெரியாவிட்டால், ஏன்னா நம்ம இப்ப பராமரிக்கிறது மாதிரி 90 வயசுக்கு மேல நம்ம பராமரிக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்ட ஆகாரங்கள்லாம் சரியாக செரிமானம் ஆகாது. அப்ப உடம்பு செல்களுக்கு தேவையான பிராண சக்தியை நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? ஒடுக்கம். நம்ம உடம்புல வந்து ஒடுக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கணும். அண்டம் சுருங்கில் அதற்கோ ஒரு அழிவில்லை அப்படின்னு ஒரு இன்னொரு இடத்துல சொல்லுவார். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை வரும். அப்ப உடம்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு சுருக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிராணன் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். உடம்பு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிராண நஷ்டம் என்பது ஏற்படும். பிராணன் நம்மளுக்கு தேவையான பிராணம் சாப்பாடு கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம். ஆனா நுரையீரல் வந்து நம்ம 100 வயசுல நம்மளுக்கு தேவையான பிராணனை நம்மளுக்கு அது கொடுக்க முடியாது. அப்ப பற்றாக்குறை ஏற்படும் போது உடம்பு பெருசா இருக்கு, உடம்புக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்க முடியவில்லை என்றால் அங்கே ஒரு முரண்பாடு ஏற்படும். அதனால உடம்புக்கு நோய் ஏற்படும். ஆகவே வந்து யோகிகள் உடம்பை ஒடுக்கிக் கொள்வது எப்படி? படைத்தல், காத்தல், அழித்தல், அதுக்கு பேர் ஒடுக்குதல்னு பேரு. மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய 5 பண்பிலே ஒடுக்குதல் என்பது ஒன்று. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழித்தல் அப்படிங்கிறது இல்லை, இங்க ஒடுக்குதல்னு அர்த்தம். அழித்தல்னு சொல்லக்கூடாது.
அது வைணவர்கள் அழித்தல் அப்படின்னா அது இல்லாமல் போவதுதான் அழித்தல். ஒடுக்குதல் அப்படின்னு சொன்னா அது இருக்கிறது, ஆனா அதனுடைய தன்மையை எப்படி ஒரு ஆலமரம் அதனுடைய விதையை ஒடுக்குதல் செய்கிறது. அதனாலதான் அந்த விதை அவ்வளவு ஆற்றலோட இருக்கிறது. ஆக படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் தான். அப்ப நம்ம உடம்பை ஒடுக்க தெரிய வேண்டும். அந்த யோகம் தெரிந்தவர்கள் ஒடுக்கிக் கொள்வார்கள். இங்க வடநாட்டுல போனீங்கன்னா கட்டை விரல் பருமானம் உள்ள சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த இமயமலையிலே ஊடாடி கொண்டே இருக்கின்ற அந்த ராணுவ வீரர்கள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டல் பெருமானம், ஒரு கட்டை ஒரு அதாவது ஒரு அங்குலம், ஒரு 2.5 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களால எப்படி 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வர முடியுதுன்னா ஒடுக்குதல். நம்ம உடம்ப பிராணன் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது உடம்பை ஒடுக்க தெரிய வேண்டும். அது பல பேருக்கு ஒடுக்க தெரியாததுனாலதான் அந்த செல்களுக்கு தேவையான பிராண சக்தி போகாததுனாலதான் உடம்பு நோய்வாய்ப்படுகிறது. அதனால் மனிதன் இறந்து போகிறான். அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் தான் ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்பதை அடியார்களுக்கு இறைவன் அந்த 5 பண்புகளை கொடுக்கிறார். இந்த 5 பண்புகள்ல மிக முக்கியமானது எது அப்படின்னு படைத்தல் அப்படிங்கிறது புதிய செல்களை படைத்தல், காத்தல் அப்படின்னா இந்த செல்களை அழியாமல் காத்தல், ஒடுக்குதல் அப்படிங்கிற போது செல்களை ஒடுக்கி கொள்ளும் பொழுது நமது ஆற்றல் வீணடிக்கப்படுவதில்லை. எனவே சிவமாம் தன்மை என்று பெற்று சிவத்தன்மையோடு விளங்குபவர்கள் அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அலைகடல் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது, அங்கி ஈசற்கு கை அம்புதானே. அப்ப இறைவனுடைய அந்த கனலை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்க உடம்புக்குள்ளே ஒடுக்குதல் என்கின்ற ஒரு பணியை நீங்கள் செய்து விடலாம். அலைகடலாக இருக்கின்ற நம்ம உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையை சுட்டு எரித்து அதுக்கு தேவையான அளவோடு நாம் நிறுத்தி கொள்ளலாம். அதுபோல கிருமிகள் போன்ற அசுர சக்தியையும் நாம் வெல்லலாம். இது அண்டத்திலும் ஒரு செய்தி, நமது பிண்டத்துக்குள்ளும் ஒரு செய்தியாக வைத்து இந்த பாடலை 421வது பாடலாக திருமூலர் படைத்திருக்கிறார். எனவே இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை நீங்கள் கேட்டறியலாம்.